இன்றைய வேதவசனம் பிப்ரவரி நாள் 25. வேதத்துல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. புது சிருஷ்டியா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லியிருக்குன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ யாரு கிறிஸ்துவுக்குள்ள இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பாங்க. ஸோ ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள்னா உண்மையிலேயே ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். இன்றைய நாட்கள்ல வந்துட்டு பாவ மன்னிப்புனா என்ன, ரட்சிக்கப்படுதல்னா என்னன்னு எல்லாருமே தியரிட்டிக்கலா அறிஞ்சிருக்காங்க. தியரிட்டிக்கலா அறிந்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில பார்க்கும்போது எந்தவித மாற்றங்களும் இருக்காது. வெளி தோற்றத்திற்கு அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்களா காணப்படலாம், ஆனா உள்ளார்ந்த வாழ்க்கையில அவங்க பழைய வாழ்க்கையில தான் இருப்பாங்க. உண்மையிலேயே நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா உணர்ந்து மாறி இருந்தீங்கன்னா உங்களை பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து நீங்க புதிய ஒரு சிருஷ்டியா கிறிஸ்துவுக்குள்ள மாற முடியும். இந்த நாள்ல நீங்க யோசித்து பாருங்க, நீங்க பழைய சிருஷ்டியா இருக்கீங்களா இல்லைன்னா புதிய சிருஷ்டியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிறிஸ்துவுக்குள்ள அந்த புதிய சிருஷ்டியா இருக்கிறவங்க மாத்திரம்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் பழைய குணாதிசயங்கள் தான் காணப்படுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில தங்களுடைய ரத்தத்தையே சிந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் ஒரு புதிய சிருஷ்டியா மாற முடியும். Thank you. Have a beautiful day.